ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான அவரைக்காய் கூட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அவரைக்காய் குழம்பு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் நான் 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் குழம்புக்கு கட் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. அவரைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன பீஸாக ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணால் நார்ச்சத்து வீணாகிடும். அதனால் அவரைக்காயை இப்போ கட் பண்ணும்போது பெருசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 150 கிராம் எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். குருமிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு காஞ்ச முடி தேங்காய், நல்லா முத்தின தேங்காயை பார்த்து எடுத்திருக்கேன். அது 1 முடி தேங்காய் கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு 150 கிராம் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸில் நம்ம வணக்கி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஆயில் நான் 150 ml எடுத்துருக்கேன். அது பாதி ஆயில் இப்போ ஊற்ற போகிறேன். மிச்சம் இருக்கிறது தாளிக்கும் போது ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டு, மண் பாத்திரமாக இருக்கிறதுனால காயறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வணக்கணும். இப்போது இந்த வெங்காயம் பொன்னிறமாக நல்லா செவந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் முழு தக்காளியை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், இதில் 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், குருமிளகு, பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, சோம்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் நம்ம
இதெல்லாம் சேர்த்து வணக்கும் போதே சேர்த்திக்கணும், இல்லைன்னா இதில் பச்சை வாசம் வரும். அது முன்னாடியே சேர்த்துட்டுனா அதில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுட்டு 1 கப் தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டோம். இது வந்து ஃபேனில் வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இது நல்லா ஒரு துளி சூடு இல்லாமல் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் எடுத்து தட்டத்தில் போட்டு ஃபேனில் ஆறுறதுக்கு வச்சுட்டோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிடலாம் அந்த காயை. நாம் எடுத்து வச்சிருக்கிற மிச்சம் இருக்கிற ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு இதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இது கூட ஒரு வரமிளகாயும் 2ஆக கிள்ளி போட்டுடலாம். ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 கப் காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காய் நீங்கள் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயாக வாங்கிக்கோங்க. இந்த காய் வந்து இன்றைக்கி தான் பறித்த காய், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, தண்ணி இதுக்கு மேலே தெளிக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு வச்சு அடைச்சி வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து கலர் மாறிடுச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா காய் வந்து நல்லா க்ரீன் கலர் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப ஃபைனாக அரைக்கல, ஒரு அளவுக்கு தான் மீடியமாக அரைச்சிருக்கிறேன். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா இது இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது, நல்ல மணம் வருது. இப்போ நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் இருந்து சேர்த்து தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த குழம்ப ஒரு தட்டு வச்சு அடைச்சி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குழம்பு எடுத்து பார்க்கலாம். நுரை நல்லா கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துட்டேன். நீங்கள் என்ன தேவையான அளவு உப்பு உங்கள் குழம்புக்கு தேவையோ அந்த உப்பு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம குழம்பு பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மண் பாத்திரங்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம வச்ச குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.